Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடைஞ்சு போயிருக்கிற பிளாஸ்டிக் டப்பால இருக்கிற ஓட்டையை எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம சரி பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பழைய ஒரு பக்கெட் தான். ரொம்ப நாளா வெயில்ல எல்லாம் இருந்ததுனால சீக்கிரமா ஓட்டை விழுந்துடுச்சு. இந்த பக்கெட்ல ஓட்டையை எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பக்கெட்ல இந்த அளவுக்கு ஓட்டை பெருசா இருக்கு. இந்த பீஸ் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட உடைஞ்சு போன பீஸ் இல்ல அப்படின்னா பழைய வேஸ்ட் டப்பால இருந்து சின்ன பீஸ் கட் பண்ணி இந்த ஓட்டையில கரெக்டா வச்சு விட்டுருங்க. இனி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற உப்பு தான் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு பொடி உப்பு எடுத்திருக்கேன். இல்லை பரலுப்பு இருக்குது அப்படின்னா பரலுப்பை யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து அந்த ஓட்டை இருக்கிற எல்லா பகுதியிலையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. ஓட்டை இருக்கிற எல்லா பகுதியிலையுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இனி இதில் ஃபெவிக்விக்கு தான் ஊற்றி விட போகிறேன். இந்த உப்பு அப்ளை பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாமே ஃபெவிக்விக்கு நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா காய விட்டுடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற சின்ன சின்ன உப்பு தூளை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஃபெவிக்விக் வந்துட்டு இந்த உப்பு தூளோட நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் டப்பா உடஞ்சிட்டுனாலும் உடனே அதை தூக்கி போடாமல் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் கூட இந்த டப்பாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட வரல, சூப்பராக ஒட்டியிருக்கு. உங்கள் வீட்டில் நீங்களும் இது போகிற பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தோலை எப்படி ஈஸியாக உரிச்செடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே வெங்காயத்தோட தோல் உரிக்கும் போது உள்பாகத்தையும் சேர்த்தே உரிச்சு எடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை சுற்றி லைட்டாக ஒரு கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மேலே இருக்கிற லேயரை உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நமக்கு வந்துட்டு நல்ல பாகம் உரிச்சு எடுக்க வேண்டி வராது. ஃபுல்லாகவே இந்த தோல் மட்டும் தனியாக அழகாக உரிஞ்சு வந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக் டக்குன்னு உங்களுக்கு ஒரு கூட வெங்காயம் இருந்தாலுமே ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய தோலையுமே நம்ம வந்து வேஸ்ட்டில் போடாமல் நான் எப்பயுமே இதே மாதிரி ஒரு பழைய ஒரு டிஃபன் பாக்ஸில் இதே மாதிரி சேர்த்து வச்சுருவேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு செடிகளுக்கு இதை உரமாக போட்டுடலாம். நான் வந்துட்டு வெங்காயத்தோல் பூண்டு தோல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இதே மாதிரி செடிகளுக்கு உரமாக போட்டுருவேன். இந்த மாதிரி போடுறதால செடிகளுக்கு நல்ல உரமாகவும் இருக்குது, நிறைய பூக்களும் பூக்குது. இப்போ வீட்டில் நிற்கிற ரோசஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில டிஃபன் பாக்ஸில் மூடி க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு குழம்பு ஏதாவது வச்சுட்டோன்னா பேக்கில் வைக்கும்போது சீக்கிரமாகவே சிந்தி போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கேரி பேக் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த டிஃபன் பாக்ஸோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு டிஃபன் பாக்ஸோட மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். இது வந்துட்டு திறக்கும் போதே நமக்கு தெரியும், ரொம்ப டைட்டாக இருக்கும். இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குழம்பு எதுவும் சிந்தாது. நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் உங்கள் வீட்லையும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.